டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 எக்ஸாம் வந்து இன்னும் 3 to 4 மாசத்துல வரப்போகுது. ஸோ இந்த 3 to 4 மாசத்துல நீங்க ரிவிஷன் பண்றது அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. இந்த ரிவிஷன் பண்றதுக்காகவே ஒரு சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், தரமான ரிவிஷன் அப்படின்றது. இந்த தரமான ரிவிஷன் அப்படின்றது பொது தமிழுக்கு தனியாகவும் பொது அறிவுக்கு தனியாகவும் மேக்ஸுக்கு தனியாகவும் பிளேலிஸ்ட் லிங்க் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே இருக்கும். ஸோ செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சீரீஸில் பொது தமிழ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா டிஎன்பிஎஸ்சியில் பொது தமிழ்லேருந்து கேட்கப்பட்ட அசல் வினாத்தாள் எல்லாமே வரிசையாக 50 வினாக்களை டெய்லி பார்க்க போகிறோம். அதே மாதிரி பொது அறிவு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 2012 2025 வரைக்கும் இதுவரையும் கேட்கப்பட்ட வினாக்கள் எல்லாமே வரிசையாக பார்க்க போகிறோம். அதையும் எப்படி பார்க்க போகிறோம்னா சிலபஸ் வைஸ் பார்க்க போகிறோம். அடுத்து மேக்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி தான் குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரை வரிசையாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நீங்க படிக்கிறப்பயே 70% மேல நீங்க படிச்சிருப்பீங்க. இதுக்குன்னு நீங்க டெய்லி 1.5 மணி நேரம் நீங்க ஒதுக்குனாலே பொது தமிழ் பொது அறிவு மேக்ஸ்னு எல்லாமே நீங்க கம்ப்ளீட்டா முடிச்சிடலாம். மீதி இருக்க டைம்ல நீங்க என்ன பிளான் பண்ணீங்களோ அதை வரிசையா படிச்சுட்டு வரலாம். இப்போ நம்ம ஸ்டடி பிளான் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு 10 நாளைக்குமே உங்களுக்கு வந்து ஷெட்யூல் வந்து கொடுத்துருவோம். இப்போ 21 இருந்து ஸ்டார்ட் ஆகி 30ஆம் தேதி வரைக்குமான ஷெட்யூல் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்போம். டெய்லி வந்து உங்களுக்கு 100 கொஸ்டின் வரும். கடந்த 14 ஆண்டு வினாத்தாள்கள், அதாவது 2012 இருந்து 2025 வரைக்கும் போன வருஷம் வரைக்குமே எடுத்த கொஸ்டின் ஃபுல்லாவே உங்களுக்கு அனலைஸ் பண்ணி டெய்லி உங்களுக்கு வீடியோஸா வரும். இல்ல பொது தமிழுக்குன்னு பாத்தீங்கன்னா 50 வினாக்கள் இருக்கும், பொது அறிவுல 40 வினாக்கள், கணிதத்துல 10 வினாக்கள். அப்ப 50 40 10 ஒரு நாளைக்கு 100 கொஸ்டின் படிக்க போறீங்க. இந்த 10 நாள்ல மட்டுமே 1000 கொஸ்டின் வந்து நீங்க முடிச்சிட போறீங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல வந்து 1000 கொஸ்டின் வந்து நீங்க படிச்சு முடிக்க போறீங்க. பொது தமிழ்னு பார்க்குறப்ப அசல் பொது தமிழ் வினாத்தாள் வந்து அப்படியே உங்களுக்கு வரிசையாக கொடுத்துருவோம். டெய்லி 50 வினாக்களை. பொது அறிவுன்னு பார்க்குறப்ப அதில் யூனிட் 2ல இருந்து யூனிட் 6 வரையுமே இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது யூனிட் 4 இந்தியன் பாலிட்டி தான் பார்க்க போகிறோம். அதில் முதல் 4 டாபிக் வந்து இந்த 10 நாள்லேயே முடிச்சிடலாம். என்னென்ன டாபிக்னு பாருங்க. இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம், முகவுரை, முக்கிய கூறுகள், பகுதிகள் மற்றும் அட்டவணைகள், தேசிய சின்னங்கள். இதுல இருந்து மட்டுமே 165 வினாக்கள் இருக்கு. 165 வினாக்கள் தான் இந்த 14 வருஷத்துல கேட்டிருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டாபிக்ல இருந்து மட்டுமே 180 வினாக்கள் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவர் யார் அப்படின்னு ஒரு 2ல இருந்து 5 டைம் வந்து ரிப்பீட்டடா கேட்டிருப்பாங்க. நம்ம ரிப்பீட்டடா வர கொஸ்டின் எல்லாத்தையுமே நீக்கிட்டு 1 டைம் மட்டுமே எடுத்திருக்கோம். அதனால பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாபிக்ல வந்து 165 வினாக்களும், அடுத்தது மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்கள், இதுல 58 வினாக்கள், குடியுரிமையில இருந்து 33 வினாக்கள், அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசின் நெறிமுறை கோட்பாடுகள், இதுல இருந்து மட்டுமே 180 வினாக்கள் இருக்கு. ஆனா இந்த 10 நாட்கள்ல நம்ம 144 வினாக்கள் தான் பார்க்க போறோம். ஏன்னா ஷெட்யூல் படி ஒரு நாளைக்கு 40 கொஸ்டின்னா 10 நாளைக்கு நம்ம 400 கொஸ்டின் தான் பார்க்க போறோம். அப்ப 165 இதை கம்ப்ளீட்டா முடிச்சிடலாம். அடுத்தது 58 வினாக்கள் இதையும் முடிச்சிடலாம், 33 முடிச்சிடலாம். அடுத்தது 144 வினாக்கள் தான் பார்க்க போறோம். பேலன்ஸ் இருக்க 36 வினாக்கள் வந்து அடுத்த ஷெட்யூல்ல பார்ப்போம். தொடர்ச்சியா இந்த 10 நாள் பாத்தீங்கன்னா இந்த 4 டாபிக்குமே முடிச்சிடலாம். இதே மாதிரியே தொடர்ச்சியா படிச்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு 20 நாள்லயே யூனிட் 4 ஃபுல்லாவே முடிச்சிடலாம். அடுத்தடுத்த 10 நாள்ல யூனிட் 5 பார்க்கலாம், 6 பார்க்கலாம், அடுத்த 2 3ன்னு வரிசையா பார்த்துக்கிட்டே வரலாம். ஃபர்ஸ்ட் நம்ம முடிக்க போறது யூனிட் 4 தான். இதுக்கு அடுத்தது மேக்ஸ் நீங்க பார்த்துட்டீங்கன்னா அதே மாதிரி டெய்லி 10 கணக்குகள் பார்க்க போறோம். இந்த 10 நாள் ஷெட்யூல்ல வந்து எந்தெந்த கொஸ்டின் பேப்பர்லாம் பார்க்க போறோம்னா குரூப் 4 எக்ஸாம்ல 2022 2024 2025 இந்த முழு வினாத்தாள் ஃபுல்லாவே பார்க்க போறோம். அடுத்த குரூப் 2 எக்ஸாம்ல 2022 வினாத்தாள் ஃபுல்லாவே பார்க்க போறோம். டோட்டலா நீங்க பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ல ஒரு 25, இதுல 25, இதுல 25, இதுல 25 4 கொஸ்டின் பேப்பர் மட்டும் நீங்க சேர்த்தாலே 100 கொஸ்டின் இருக்கும். இந்த 100 கொஸ்டினுமே 10 நாள்ல பார்க்க போறோம். இப்போ இந்த 10 நாளுக்கான ஸ்டடி பிளான் வந்து கொடுத்துருக்கோம் பாருங்க. 21ஆம் தேதி பொது தமிழ்ல 6:30 மணிக்கு கரெக்டா ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்துடும். அதே மாதிரி பொது அறிவு ஜிஎஸ்க்கு வந்து பாலிட்டி கிளாஸ் 1 வந்துடும். முதல் 40 வினாக்கள் வந்துடும். நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக்னு சொல்லியிருந்தோம்ல, அதுல முதல் 40 வினாக்கள் வந்துடும். அடுத்து மேக்ஸ்ல ஃபர்ஸ்ட் 10 கணக்கு வந்துடும். அதே மாதிரி ஒவ்வொரு நாளைக்குமே பொது தமிழ் படிக்க போறீங்க, அடுத்து பொது அறிவு படிக்க போறீங்க, மேக்ஸ் படிக்க போறீங்க. டெய்லியுமே நீங்க 3மே கம்ப்ளீட்டா முடிக்க போறீங்க. எக்ஸாம் வரைக்குமே டெய்லி இதை ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். இப்போ பொது தமிழ் பொது அறிவு மேக்ஸ்னு இதுக்கு தனித்தனியா பிளேலிஸ்ட் லிங்க் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே கொடுத்துருக்கோம். ஸோ டெய்லி செக் பண்ணிக்கோங்க. தரமான ரிவிஷன் பொது தமிழ், தரமான ரிவிஷன் பொது அறிவு, தரமான ரிவிஷன் கணிதம் அப்படின்னு பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கும். டெய்லி அதில் தான் அப்டேட் ஆகிக்கிட்டே வரும். ஒருவேளை உங்களால் யூடியூப் சேனலை கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியலன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே வாட்ஸ்அப் குரூப்க்கான லிங்க் இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணாலே டெய்லி இதுக்கான வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே வருவோம். யாரெல்லாம் இதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களோ ரெடி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்க நேம் சொல்லி உங்களோட எய்ம் என்ன அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க.
அடுத்தது சில பேர்கிட்ட ஜிஎஸ்க்கு மெட்டீரியல்ஸ் இல்லைன்னு சொல்றீங்க. யூனிட் 2, 3, 4, 5, 6ன்னு ஒரு 120 லெசன் நீங்க படிச்சாலே போதும்னு சொல்லியிருந்தோம். இந்த 120 லெசனுக்கான இன்டெக்ஸ் பேஜ் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே கொடுக்குறோம், செக் பண்ணிக்கோங்க. இந்த 120 லெசன்ல இருந்து மட்டுமே 20,000 கொஸ்டினுக்கான மெட்டீரியல்ஸ் வந்து நம்மகிட்ட இருக்கு. அதாவது ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி 120 லெசன் நம்ம எடுத்திருப்போம். இந்த 120 லெசனுமே லைன் பை லைனா உங்களுக்கு கொஸ்டின் எடுத்திருப்போம். இதுக்கான மெட்டீரியல்ஸ் தேவைப்படுறவங்க மட்டும் டிஸ்கிரிப்ஷன் இல்லைனா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், உங்க நேம் சொல்லி ஜிஎஸ் ஃபுல் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்க, டீடைல் சொல்லுவோம். இந்த மெட்டீரியல்ஸ்க்கான சாம்பிள் காப்பி, இன்டெக்ஸ் பேஜ் எல்லாமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே இருக்கும், செக் பண்ணிக்கோங்க.